வல்வினைகள் அந்தரத்தே என்ற தலைப்பில் இசைத்துதி அற்புத திருவந்தாதி வகுப்பில் அசன்மா செந்தமிழன் அவர்களின் உரை. நாள் 18 கார்த்திகை டிசம்பர் 4. அனைவருக்கும் வணக்கம். இறை இசைத்தாய் காரைக்காலம்மை அருளிய அற்புத திருவந்தாதி உரை விளக்கத் தொடரில் இன்றைய தலைப்பு வல்வினைகள் அந்தரத்தே. நாம் ஒரு தெளிவான பாடலின் வரிசை திட்டம் இல்லாமல் ஆங்காங்கு எது கண்ணில் பட்டதோ அதனைத்தான் தலைப்புகளின் வரிசையாக கொண்டோம். அப்படித்தான் கடந்த 12 வகுப்புகளும் முதல் 6 அடுத்த 6 ஆகியன இருந்தன. பாடல்களின் வரிசை எண்ணை நோக்குபவர்களுக்கே தெரியும். ஒரு பாடலுக்கும் அடுத்த பாடலுக்கும் இடையில் 10 அல்லது 20 பாடல்கள் இடைவெளி இருந்தன. ஆனாலும் ஏதோ அந்த பாடல்களுக்கு இடையே ஒரு கருத்து தொடர்ச்சி இருந்ததை அனைவருமே உணர்ந்திருப்பர். அந்த கருத்து தொடர்ச்சி இவ்வளவு எண்கள் இடைவெளியிலும் எப்படி வந்தது என்பது எனக்கும் விளங்கவில்லை. ஒருவாறு 12 வகுப்புகள் முடித்த பிறகு 101 பாடல்களுக்கும் உரை விளக்கம் கூறிவிட்டால் நிறைவாக இருக்கும் என்பதற்காக விடுபட்ட பாடல்களை இப்பொழுது ஆங்காங்கு இனங்கண்டு அவற்றுக்கு உரை விளக்கம் கூறி வருகிறோம். ஏற்கனவே விளக்கிய வரிசையில் 22, 23 ஆகிய பாடல்கள் விடுபட்டிருக்கின்றன. இன்றைய தலைப்புக்குரிய பாடல் 34 முதல் 44 வரையிலான பாடல்களுக்கு இடையில் இருக்கிறது. அதற்குள் செல்லும் முன் விடுபட்ட 22, 23 ஆகியவற்றை விளக்கலாம் என்று விரும்புகிறேன். ஆனால் இந்த 22, 23க்கும் இனி அடுத்து விளக்கப் போகும் 34க்குமே உறவு இருக்கிறது என்பது இந்த பாடலை விளக்கும் போது உங்கள் அனைவருக்குமே விளங்கும். அதுவே ஒரு வியப்பாகத்தான் இருக்கிறது. உரை விளக்கத்திற்குள் புகுவோம். 22ஆம் பாடல். வந்திதனை கொள்வதே யொக்கும் இவ்வாளரவின் சிந்தையது தெரிந்து காண்மீனோ வந்தோர் இரானீர் இருண்டனைய கண்டத்தீர் எங்கள் பிரானீர் சென்னி பிறை. இதற்கு முந்தைய பாடலில் அம்மை இறைவனை போற்றி கொண்டுதான் இருக்கிறார். அவனே இரு சுடர்த்தி ஆகாசமாவான், அவனே புவி புனல் காற்றாவான், அவனே இயமானனாய் அட்டமூர்த்தியுமாய் ஞானமயனாகி நின்றானும் வந்து என்று அப்படி போற்றி இருக்கிறாள். அடுத்த பாடலிலேயே இறைவனுக்காக வருந்துகிறாள். வந்திதனை கொள்வதே ஒக்கும் என்றால் இது என்பது இறைவனைத்தான் குறிக்கிறது. இவ்விடத்தில் பாடலின் இறுதியில் இது பிறையை குறிக்கப் போகிறது. பொறுமையாக உள்வாங்குங்கள். வந்திதனை கொள்வதே ஒக்கும் இவ்வாளரவின் சிந்தை எது தெரிந்து காண்மீனோ. இறைவன் ஞானமயனாக வந்து நின்று கொண்டிருக்கிறான், நின்றான் என்று கூறிவிட்டு அவ்வாறு வந்த இறைவனை கொள்வது என்றால் அப்படியே ஆட்கொண்டு விடுவது. அப்படி கொள்வதே ஒக்கும் அதனை போன்றது இவ்வாளரவின் சிந்தை. அவனே வைத்திருக்கும் அரவம் அவனை கொள்வதே தன் சிந்தனையில் கொண்டிருக்கிறது. அது தெரிந்து காண்மீனோ, அதனை தெரிந்து பார்த்தாயா இல்லையா என்று கேட்கிறாள். வந்திதனை கொள்வதே ஒக்கும் இவ்வாளரவின் சிந்தையது தெரிந்து காண்மீனோ. அடுத்து, வந்தோர்
இராநீர் இருண்டனைய கண்டத்தீர் எங்கள் பிரானீர் சென்னி பிறை. வந்து ஓர் இராநீர். இரா என்பது இரவை குறிக்கும் சொல். இரா நீர் என்றால் இரவே நீர்தான், இருளே நீர்தான் என ஆகும். இருண்டனைய கண்டத்தீர், அதனை உறுதிப்படுத்துகிறாள். இருண்ட தன்மை கொண்ட அல்லது இருளை ஒத்த கண்டத்தீர் என்றால் அவனுடைய மிடர். அதனை பலமுறை விளக்கிவிட்டோம். இருண்டனைய கண்டத்தீர் எங்கள் பிரானீர், எங்கள் தலைவனே சென்னி பிறை. வந்தோர் இராநீர் என்பது வந்த ஓர் இரவாகிய நீ என்று முதல் நிலையிலும், வந்தோர் இரானில் இல்லாமல் செல்லுதல், அது அவ்வாறு இரா என்றால் அது இருக்காது. இரு என்பது இருத்தல், இரா என்றால் இருக்காது. வந்தோர் இராநீர், வந்து இல்லாமல் போவாயா நீ. இருண்டனைய கண்டத்தீர் எங்கள் பிரானீர் சென்னிப்பிறை. சென்னிப்பிறை என்று தலைவனது தலையில் அவன் சூடியுள்ள பிறையை இங்கு குறிக்கிறாள். இவ்விடத்தில் அந்த சென்னிப்பிறை இது எனப்படுகிறது. வந்து இதனை கொள்வதே ஒக்கும் என்பது இப்பாடலின் ஈற்றில் எதனை குறிக்கிறது? அவனுடைய பிறையை குறிக்கிறது. வந்திதனை கொள்வதே ஒக்கும் சென்னிப்பிறை என்று அதனை கொள்ள வேண்டும். அதற்கு என்ன பொருள்? அந்த வாளரவம் உன்னை அப்படியே விழுங்கி விடத்தான் வருகிறது. அதனை போன்று அதன் சிந்தையில் அதுதான் இருக்கிறது. தெரிந்தும் பார்க்காமல் இருக்கிறாயா? வந்தோர் இராநீர், வந்து இல்லாமல் சென்று விடுவாயா. இரண்டனைய கண்டத்தீர் எங்கள் பிரானீர் சென்னி பிறை. உன்னுடைய பிறையை விழுங்க அது வருகிறது என்பது அடுத்த கருத்து. ஏனென்றால் இறைவனையெல்லாம் விழுங்க இயலாது. அவளுக்கு இறைவன் மீது உள்ள காதலினால், ஆழ்ந்த பற்றுறுதியினால் புலம்புகிறாள். அவள் குறியீடாகத்தான் கூறிக்கொண்டிருக்கிறாள். அந்த குறியீடுகளில் ஒன்று அவன் தலையில் இருக்கும் பிறை. அரவம் நிலவை விழுங்குகிறது என்ற கருத்து இன்றும் இருக்கிறது. அந்த அரவம் வந்ததே அந்த பிறையை விழுங்குவதற்காகத்தான் என்று கூறுகிறாள். அடுத்த பாடல். பிறையும் புனலும் அனலரவும் சூடும் இறைவர் எமக்கிறங்காரேனும் கரைமிடற்ற எந்தையார் காட்பட்டேம் என்றென்று இருக்குமே எந்தையா உள்ளமிது. பிறை, புனல், அனல் அரவு ஆகியவற்றை சூடும் இறைவர். இறைவன் தலையில் பிறை வைத்திருக்கிறான். அங்கிருந்து புனல் பொங்கி வழிகிறது. அனல் அரவு அவனிடம் இருக்கிறது. இவற்றையெல்லாம் சூடும் இறைவர் எமக்கு இறங்காரேனும் கரைமிடற்ற எந்தையார் காட்பட்டேன் என்றென்றிருக்குமே எந்தையா உள்ளமிது. முந்தைய பாடலில் என்ன கூறினாள்? அந்த அரவம் பிறையை அப்படியே உட்கொண்டு விடும் என்று வருந்தினாள். அதுதான் அது அதன் சிந்தையில் இருக்கிறது என்று வருந்தினாள். இந்த பாடலில் என்ன கூறுகிறாள்? பிறையும் சூடியிருக்கிறாய், அதனை விழுங்கும் அரவத்தையும் உடன் வைத்திருக்கிறாய், புனலையும் கொண்டிருக்கிறாய், இந்த மூன்றும் உன்னிடம் இருக்கின்றன என்கிறாள். அந்த சொற்களை நோக்குங்கள். பிறையும் புனலும் அனலரவும் சூடும். புனல் என்பது நீர். வெப்பம் இருந்தால் அதனை தணிக்கும் நீர் புனல். தணித்து குளிர்ச்சி தருவது, வெம்மையை தணித்து குளிர்ச்சி தருவது புனல். அடுத்த சொல்லை பாருங்கள். அனல் அரவு.
அந்த அரவமாகிய பாம்பு வெப்பமானது. யாராவது பாம்பு வெம்மையானது என்று கூறுவார்களா? கூறுகிறாள். ஏனெனில் அதுதான் பாம்பின் இயல்பே. அது எப்பொழுதுமே தனக்குள் வெம்மையை மறைத்து வைத்திருக்கும். அதுதான் கடும் நஞ்சாகிறது. அவ்வளவு தெளிவாக அந்த உயிரினத்தின் இயல்போடு கூறுகிறாள். பொத்தாம்பொதுவாக உவமைக்காக எதையோ கூறுவதில்லை. இல்லாததையெல்லாம் உவமையாக கூறிவிட்டு அவள் செல்லவில்லை. உள்ளவற்றை சொல்கிறாள். நீ பிறை கொண்டிருக்கிறாய், புனலாகிய குளிர்ந்த நீரை கொண்டிருக்கிறாய், அனல் அரவத்தையும் கொண்டிருக்கிறாய். இந்த அரவம் அந்த பிறையை விழுங்க துடிக்கிறது. ஆனால் இந்த மூன்றையும் நீ வைத்திருக்கிறாய். இப்படிப்பட்ட நீ எமக்கு இறங்கவில்லை என்றாலும் கரைமிடற்ற எந்தையாருக்கு ஆட்பட்டேன். மீண்டும் மீண்டும் வருந்துகிறாள். உன் மிடறு கரைப்பட்டு விட்டது என்று மீண்டும் மீண்டும் வருந்துகிறாள். கரைமிடர் ஏற்பட்டு விட்டது உனக்கு. நீ எங்கள் தந்தை, உனக்கு நாங்கள் ஆட்பட்டேன் என்றென்று இருக்குமே. எந்தையா உள்ளம் இது என்று என்று உனக்கு ஆட்பட்டேம் என்றுதான் இருக்கும். இனி எந்தையா உள்ளம் இது. எந்தையா உள்ளம் என்றால் அவன் எந்தை, எம் தந்தை. எந்தையா உள்ளம் என்றால் இந்த உள்ளமே அவனுடையதுதான். என்னுடைய உள்ளம் அவனுக்கு அல்ல. அவனே என் தந்தை, அவனுக்கு நான் ஆட்பட்டு விட்டேன். என் உள்ளம் அவனுக்கு ஆட்பட்டது. இந்த உள்ளம் யாருடையது? அதுவும் அவனுடையது என்கிறாள். இதன் பிறகு 34ஆம் பாடல். இடையில் உள்ளவை ஏற்கனவே விளக்கப்பட்டு விட்டன என்பதனால் விடுத்து தொடர்ச்சிக்கு வருகிறோம். ஆமார் அறியாவே வல்வினைகள் அந்தரத்தே, நாமாள் என்றேத்தார் நகர் மூன்றும் வேமாறு, உருகணையார் செற்றானை உள்ளத்தால் உள்ளி அருகணையா தாரை அடும். ஆமார் அறியாவே என்றால் ஏதேனும் ஒன்று ஆக்கம் பெற வேண்டும் என்றால் அது ஆமாறு. ஆம் என்பது சொல் பொருளாக ஊற்றை குறிப்பது. அந்த பொருளும் இங்கு உண்டு. அதனையும் நான் விளக்க இருக்கிறேன். அதேவேளை ஆமாறு என்பது ஆகுமாறு என்பதன் சுருக்கம். அதுதான் சொல். ஆமாறு தான் ஆகுமாறு என்று ஆகிறது. ஆம் ஆறு என்றால் ஊற்று ஆறு. ஆமாறு என்றால் ஆகுமாறு என்றும் பொருள். இவ்வாறு இது ஆமாறு என்றால் அவ்வாறு அது ஆக்கம் பெறும் என்று பொருள். அப்படி ஆமாறு அறியாவே, அவ்வாறான ஆக்கத்திற்குரிய வழிகள் அறியாமல் வல்வினைகள் அந்தரத்தே. அவையெல்லாம் என்ன வினைகள்? அவையெல்லாம் ஆக்கத்திற்குரிய வழியை அறிந்து கொள்ளவில்லை என்றால் அது என்ன வினை? அதுதான் வல்வினை. அவை அந்தரத்தே இருக்கின்றன. அவற்றுக்கு இடமில்லை. கால் ஊன்ற இடம் இல்லாமல் அவை அந்தரத்தில் இருக்கின்றன. நாமாள் என்றேத்தார், நாம் அவனுடைய ஆள் என்று ஏற்றாமல் இருந்தவர்கள், நகர் மூன்றும் அவர்கள் எழுப்பிய 3 நகரங்களை வேமாறு உருகணையார் செற்றானே, அவையெல்லாம் வெந்து போகுமாறு ஒரே ஒரு கணையை தான் அவை வெந்து போயின. செற்றான் என்றால் ஏற்கனவே விளக்கி இருக்கிறோம், அது எதிர்ப்பை அழித்தல். அப்படி செற்றானை அழித்தவனை உள்ளத்தால் உள்ளி அருகணையா தாரை அடும். அவனை உள்ளத்தால் உள்ளி என்பது உள்ளே வைத்து உருகுதல். அந்தரத்தே இருந்த வல்வினைகளை
அவ்வல்வினைகளின் நகர் 3 ஒரே கணையை எய்து வேகச் செய்து வெற்றி கொண்டவனை அவர்களை அழித்தவனை உள்ளத்தால் உள்கி ஏங்கி உள்கி அழுந்தி அருகணையா தாரை அடும். அருகணை என்பது ஒரு அற்புத சொல். கணை என்றால் ஒரு பொருள், அது எய்தற்குரியது. எரிகணை என்று அது பெயர் சொல்லாக எளிதில் விளங்கும்படி இருக்கிறது. சொல் கொண்ட பொருள் ஆழத்திற்கு சென்றால் அதுக்கு பல பொருட்கள் உண்டு. அவ்வளவு இந்த பாடத்திற்கு வேண்டாம். கணை என்பது எய்தால் சென்று வீழ்த்துவது, அப்படி ஒரு பொருள். அதனை ஏற்கனவே என்ன கூறினாள்? ஒரு கணையால், ஒரே ஒரு கணையை எய்தான், அந்த நகர் 3 வெந்து போனது என்று கூறினாள் அல்லவா? இங்கு என்ன கூறுகிறாள்? இவளுக்கு என்ன அந்த கணை செய்கிறது? இந்த அதே கணை இவளிடமும் இருக்கிறது. அது எப்படி என்றால், இப்படி அழித்தானே என்று உள்ளத்தால் உள்ளி அவளுக்கு அதனையே உள்ளுக்குள்ளே வைத்து 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 உள்குகிறாள். அதாவது அதனை உள்ளத்துக்குள் வைத்து அழுந்தி அழுந்தி களிப்புறுகிறாள். அதனால் என்ன நிகழ்கிறதா? அருகணை எழுகிறதா. அரு என்றால் அரித்து கொண்டு, அருவி என்கிறோம். அரித்து கொண்டு வருவது அருவி. இவள் உள்ளத்தில் அவன் அப்படி அழித்ததை எண்ணி எண்ணி கழிக்கும் போது கண்களில் இருந்து அருவி, மலையிலிருந்து எப்படி அருவி மலையை அரித்து கொண்டு அருவி கொண்டு பாய்கிறதோ அப்படி தாரை தாரையாக கண்ணீர் ஊற்றுகிறது. அவ்வளவு களிப்பு. அருகணையா தாரை அடும். அடும் என்ற சொல்ல மிகச்சிறப்பான சொல். அது தாரை அடும் எனும்போது தாரை தாரையாக ஊற்றுகிறது என்று அதற்கு உண்மையாக பொருள் இல்லை. அடும் என்றால் தாரை தாரையாக ஊற்றும் அந்த கண்ணீர் பாய்ந்து ஓடாமல் ஒரு நிலையில் அப்படியே தேங்கி இருக்கிறது. அதுதான் அடும். அடு என்பது அதுதான் அடுக்கு என்றாகிறது. அடுக்கு என்ற சொல் அடு என்பதிலிருந்து வருகிறது. அதுதான் அட்டி. அட்டித்தல் என்றால் கட்டுதல், இருக்க கட்டுதல். தாரை அடும், கீழே ஊற்றி ஓடி விடவில்லை. அது அப்படியே அடுக்கடுக்காக அப்படியே இருக்கிறது. ஏனென்றால் இப்படி உள்ளிக்கொண்டே இருக்கிறாள் அவள். அது 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 தீர்ந்து விடுவதல்ல. அந்த கண்களிலிருந்து வழிவது, அது கண்கள் என்று அவள் நேரடியாக கூறவில்லை. உள்ளத்துக்குள்ளே நிகழும் உணர்ச்சியை அவள் வெளிப்படுத்துகிறாள். அப்படி அருகணையா தாரை அடும், அது வழிந்து கொண்டே இருக்கும். அதுவே ஒரு அடுக்காக எழுந்து கொண்டே இருக்கும் என்கிறாள். அது முற்றுமுழுதாக சிந்தையில் நிகழத்தக்க ஒரு உணர்ச்சி நிலை அது. அப்படி இருக்கிறாள் இப்பாடலில். அடுத்த பாடலில் அடுங்கண்டாய் வெண்மதி என்று அஞ்சி இருள் போந்து இடங்கொண்டிருக்கின்றதொக்கும் படங்குள் அணிமிடற்ற பேழ்வாய் அரவசைத்தான் கோல மணிமிடற்றின் உள்ள மறு. அடுங்கண்டாய் வெண்மதி என்று அஞ்சி இருள் போந்து இடங்கொண்டிருக்கின்றதொக்கும். இதனை இரண்டாவது பகுதியை விளக்கினால்தான் முதல் பகுதி விளங்கும். ஏனென்றால் ஒரு ஒப்பீடு கூறுகிறாள், அதனை ஒக்கும் என்று கூறுகிறாள். எதனை ஒக்கும் என்பதனை முதலில் நோக்க வேண்டும். படங்கொள் அணிமிடற்ற பேழ்வாய் அரவசைத்தான் கோல மணிமிடற்றின் உள்ள மறு. படமெடுத்து ஆடிக்கொண்டிருக்கும்
அணிமிடற்ற பேழ்வாய். அணி என்பது அழகு. ஒரு நாகம் படமெடுத்து ஆடுகிறது, ஆனால் அது அதனுடைய மிடர் எப்படி இருக்கிறது? அழகாக இருக்கிறது. எவ்வளவு அற்புதமான ஒப்பீடு. நாகம் படம் எடுத்து ஆடுகிறது, அதன் மிடரு அழகாக இருக்கிறது. அதன் வாய் எப்படி இருக்கிறது? பேழ்வாய். இந்த பேழ் என்ற சொல் பேழை என்று முதிர்ச்சி அடையும். பேழை என்றால் என்ன? பெட்டி அல்லது பொருட்களை பாதுகாத்து வைக்கும் ஒரு கருவி இல்லையா? பேழ்தான் பேழை என்றாகிறது. இங்கு பேழ்வாய் என்றால் வாயை மூடிக்கொண்டிருக்கிறது. உள்ளே இருப்பவற்றெல்லாம் அப்படியே காத்து வைத்திருக்கு. உள்ளே என்ன இருக்கிறது? நஞ்சு இருக்கிறது. அது வாயை திறப்பதே இல்லை, வாயை மூடிக்கொண்டிருக்கிறது. அதுதான் பேழ்வாய். இந்த பேழ்வாய் கொண்ட அரவை அசைத்தான். அந்த அரவினை அசைத்தான் இறைவன். கோல மணிமிடற்றின் உள்ள மறு. அப்படி அதனை அசைத்தவனுடைய கோல மணிமிடரு. அவனுடைய மிடரு கோலம். அது ஒரு கோலம், அது மணி. அப்படிப்பட்ட மணிமிடற்றில் ஒரு மறு எழுந்து விட்டதே என்று மீண்டும் நான் ஏற்கனவே கூறியது போல பல இடங்களில் அவளுக்கு வேதனை தான் இருக்கிறது. ஏதோ ஒரு மனித உணர்ச்சிக்கே இறைவனை கொண்டு வந்து விட்டாள் என்றுதான் கருத தோன்றுகிறது. அவ்வளவு துயர். அதாவது தாய்மை, அவளுக்கு இருக்கும் தாய்மையிலிருந்து அவள் இறைவனை பற்றிய அக்காலத்து புனைவுகளை இப்படி எதிர்க்கிறாள். அக்காலத்தில் இறைவனுக்கு நஞ்சு கொடுத்தார்கள். இறைவன் தேவர் எனப்படுவோருடைய சதியினால் நஞ்சு அருந்தி மறுடைய கண்டத்தான் ஆகிவிட்டான் என்பது மிக மிக பரவலாக இருந்த ஒரு நம்பிக்கை. அதாவது இறைவனையே வீழ்த்தி விட்டோம், உங்கள் இறைவனையே வீழ்த்தியவர்கள் நாங்கள் என்று அவர்கள் மேலெழுந்து ஆடிய காலத்தில் இருந்தவள் அவள். அதனை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அவள் ஏன் இப்படி புலம்புகிறாள் என்றால், உங்கள் இறைவனையே நாங்கள் வீழ்த்தி விட்டோம், உங்களுக்கு இறைவனே இல்லை என்று அந்த கூட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறது. அப்படி ஆடும்பொழுதுதான் ஒரு பெண் எழுந்து வருகிறாள். அவ்வளவு பெருங்கூட்டத்துக்கு எதிராக இதனை பாடுகிறாள். ஏதோ தனிப்பட்ட உணர்ச்சி அல்ல, அவளுக்கும் இறைவனுக்குமான தனிப்பட்ட உணர்ச்சிக்கு இந்த பாடலும் இவ்வளவு கொள்கைகளும் தேவையில்லை. எத்தனையோ ஆயிரம் பேர் இறைவனை மனதுக்குள் எண்ணி எண்ணி உருகி பாடல்களை பாடி போய் சேர்ந்தார்கள். ஆனால் இவள் அப்படிப்பட்டவள் அல்ல. இவள் ஒரு பெருங்கூட்டத்துக்கு எதிராக ஒற்றை பெண்ணாக நின்று இறைவன் இன்றும் இருக்கிறான் என்று அறிவித்தவள். அது மட்டுமல்ல, அதனை இசை வடிவமாக்கி ஊராக சென்று மக்களுக்கு அதனை பயிற்றுவித்தவள். அது மட்டுமல்ல, அந்த எல்லா பாடல்களிலும் இறைவனது கொள்கைகளை மக்களுக்கு கற்பித்தவள். அப்படி கற்பித்து இறைவன் இருக்கிறான், அதற்கு நானே சான்று என்று தன் வாழ்க்கையே இறைவனுடைய இருத்தலுக்கான சான்றாக காட்டியவள். அதை நன்கு புரிந்து கொண்டு இந்த கருத்துக்களை நீங்கள் உள்வாங்க வேண்டும். அதனால்தான் ஒரு கதை சொல்லப்பட்டால் கூட அந்த கதையில் உள்ள தலைவனுக்கு வஞ்சகம் இழைக்கப்பட்டு விட்டது என்றால், கதையை கேட்டு அத்தலைவன் மீது பற்று கொண்டவர்களுக்கு கண்ணீர் வரும். அது கதைதான். அந்த தலைவன் அல்லது கதையின் நாயகன் மீண்டு வந்து விடுகிறான். ஆனாலும் அவனுக்கு அப்படி வஞ்சகம் இழைக்கப்பட்டது என்ற கண்ணீர் வரும் அல்லவா? இது அப்படிப்பட்டது தான். இறைவன் மனித உருவம் எடுக்கவும் இல்லை, அவனுக்கு யாரும் நஞ்சு கொடுக்கவும் இல்லை. இறைவனுக்கே நஞ்சு கொடுத்தல் என்பதெல்லாம் ஒரு புனைவு, கதை, கட்டுக்கதை. அப்படியெல்லாம் நிகழவில்லை. அது அன்னைக்கு தெரியும். அவள் தான் இறைவன் யார் என்று கூறிவிட்டாளே. அவனே இருசுடர்த்தி ஆகாசமாவான், அவனே புவி பூணல் காற்றாவான், அட்டமூர்த்தியுமாய் ஞான மயனாகி வந்தான் நின்று என்று சொல்லிவிட்டாள். அவளுக்கு தெரியும் அட்டமூர்த்தியே அவன்தான். மனித உரு என்று பார்த்தால் ஞானமயன் அவன்தான் என்று கூறிவிட்டாள். இறைவனை ஒருவர் நஞ்சு கொடுத்து
கொலை செய்வது என்பது கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அன்னை ஏன் புலம்புகிறாள் என்றால், இப்படிப்பட்ட ஒரு புனைவை ஏற்படுத்தி இறைவனை வீழ்த்தி விட்டோம் என்று ஒரு கூட்டம் கூத்தாடி கொண்டிருக்கிறதே, அந்த கூட்டத்திற்கு பதிலுரைத்து அந்த கூட்டத்தின் செருக்கை அழித்து, இல்லை இறைவன் இருக்கிறான் என்று நிறுவ வேண்டும் என்று துடிக்கிறாள். அந்த துடிப்பில் தவிப்பில் இப்படியெல்லாம் உன்னை பற்றி ஏதேதோ பேசுகிறார்கள் என்றாலும் கூட அந்த கரையை ஏந்தி கொண்டு நீ திரிகிறாயே, உனக்கு அறிவில்லையா, உனக்கு முக்கண் இல்லையா என்று சாடுகிறாள். இவ்வளவு இடம் கொடுத்தாயா இவ்வளவு பேசுவதற்கு? நீ இல்லை என்று கூறும் அளவிற்கு அல்லது நீ இல்லாது ஒழிய வேண்டும் என்று எண்ணும் அளவிற்கு இடம் கொடுத்தாயா என்பதுதான் இதில் உள்ள அடிப்படை உணர்ச்சி. அதனை புரிந்து கொண்டு இந்த கருத்துக்களை பின்பற்றுங்கள். படங்கொள் அணிமிடற்ற பேழ்வாய் அரவசைத்தான் கோலம் அணிமிடற்றின் உள்ள மறு. படங்கொள்ளும் அழகிய மிடறு கொண்ட மூடிய வாய் கொண்ட அறவை அசைத்தான். அப்படி அசைத்தவனுடைய கோல மணிமிடற்றில் ஒரு மறு இருக்கிறது. அதனை போல எது இருக்கிறது? அடுங்கண்டாய் வெண்மதி என்று அஞ்சி இருள் போந்து இடங்கொண்டிருப்பது இடங்கொண்டிருக்கின்றதொக்கும். அடுங்கண்டாய் என்றால் ஏற்கனவே சேர்ந்தவை, அடு என்பதனை பற்றி விளக்கினேன். அப்படி சேர்ந்து சேர்ந்து இருப்பவற்றையெல்லாம் கண்டாய். வெண்மதி என்று அஞ்சி இருள் போந்து இடம் கொண்டிருக்கின்றதொக்கும். வெண்மதி அல்லது வெண்மை நிறத்தில் உள்ள அது, அந்த மதி என்று அஞ்சி இருள் போந்து இடங்கொண்டிருக்கின்றதொக்கும். வெண்மையை கண்டு அச்சங்கொண்டு, ஐயோ இப்படி இது வெண்மையாக இருக்கிறது என்று அச்சங்கொண்டு இருளுக்குள் புகுந்து அங்கு இடம் தேடி இருப்பதனை போன்றது இது. எது? உன் மணிமிடற்றில் உள்ள மறு. அது அப்படி ஒரு மறு போல இருக்கிறது. இந்த மறுவை உனக்கு ஏற்படுத்தியது படங்கொள்ளும் அந்த நாகம். அது தன்னுடைய மிடற்றை அழகாக வைத்திருக்கிறது, உன்மிடற்றை கரியாக்கி விட்டது. அது எப்படி இருக்கிறது என்றால், இந்த நாகம் இந்த வெண்மதியை இப்படி வெண்மையாக இருக்கிறதே என்று பார்த்து அஞ்சி இருளுக்குள் போய் எப்படி சுருட்டி கொண்டு இருக்கிறதோ அதுபோல தான் வெண்மைக்கு அல்லது ஒளியை கண்டு அஞ்சி ஓடி ஒளிந்து சுருண்டு கிடக்கிறது. அதுபோல உன்னுடைய மணிமிடற்றில் உள்ள மறு இருக்கிறது என்று அதற்கு பொருள். அடுத்த பாடல். மறுவுடைய கண்டத்தீர் வார்சடை மேல் நாகம் தெருமென்று தேய்ந்துழலும் ஆ ஆ உருவான் தளர மீதோடுமேல் தான் அதனை அஞ்சி வளருமோ பிள்ளை மதி. மறுவுடைய கண்டத்தீர் வார்சடை மேல் நாகம், உன்னுடைய சடைமேல் நாகம் அது வார்சடையாக இருக்கிறது. வார் என்பது என்ன? வார்க்கப்பட்டது, கலைந்து கிடப்பதல்ல, வார்க்கப்பட்டது, வெறி வெறியாக இருப்பது. அப்படி வார்க்கப்பட்ட சடை மீது நாகம் தெரும் என்று தேய்ந்துழலும். அதன் மீது ஏறி அது தேற்றம் கொண்டு விடும். தெரும் என்றால் இந்த தெரும் தான் தேரும் என்று ஆகும். அது ஒரு தேறி எழுதல், அதான் தெரும். சடை மீது நாகம் தெரும் என்று தேய்ந்து உழலும் ஆ ஆ உருவான் தளர மீதோடு மேல் தானதனை அஞ்சி வளருமோ பிள்ளை மதி. உன்னுடைய வார்சடை மீது இந்த நாகம் ஏறி தேற்றம் கொண்டு கொள்ளுமோ என்று தேய்ந்து உழல்கிறது பிள்ளைமதி, குழந்தை. பிள்ளை என்பது பிள்ளைதான்.
இப்பொழுதுதான் வளரும் மதி அது. இப்பொழுதுதான் இந்த இது வளரும் குழந்தை. அது இந்த குழந்தை அது எப்படி நீ வளரும்? அது ஆ என்று அலறிக் கொண்டிருக்கிறது. ஏன்? இந்த நாகம் உன் வார் சடை மீது ஏறி தேற்றம் கொண்டு விடுமோ என்று இந்த பிள்ளை அஞ்சுகிறது. அதான் ஆ என்கிறாள். அது அந்த அச்சத்தை அப்படியே பதிவு செய்கிறாள். உன் தலையில் ஒரு பிள்ளை இருக்கிறது, பிள்ளை மதி இருக்கிறது. அந்த பிள்ளை மதி எப்படி அஞ்சுகிறது? இந்த தோளில் இருக்கும் நாகம் தலைக்கு மேல் வார் சடைக்கு மேல் ஏறி வந்து விழுங்கி விடுமோ என்று அஞ்சுகிறது அந்த பிள்ளை. இப்படி அஞ்சினால் அது எப்படி வளரும்? ஒரு பிள்ளை எப்படி வளரும்? வளருமோ பிள்ளை மதி என்கிறாள். மறுவுடைய கண்டத்தீர் வார்சடை மேல் நாகம் தெருமென்று தேய்ந்து உடலும் உருவான் தளரமீதோடு மேல் தான் அதனை அஞ்சி வளருமோ பிள்ளை மதி. உருவான் என்றால் அவன் இறைவன் தான். அவனே உருவான், அவன் தானே வருவான், அவனே உற்றறிவான். அவ்வாறு உருபவன் அவன். அவனுக்கு இறைவனுக்கு இதுதான் சரி தவறு என்று சொல்வதற்கு எவரும் இல்லை. அவன் உருவான், அவன்தான் உருவான். அவ்வாறு உருவான் தளர எப்படி கூறுகிறாள் பாருங்கள். அந்த உருவானே தளர்ந்து போகும்போது அல்லது அவன் தளரும் போது மீதோடு மேல், இவன் தளரும் போது மீது ஓடும் மேல் இந்த நாகம் அப்படியே வேகமாக தலைக்கு ஏறி ஓடுமேல். ஓடுமென்றால் தான் அதனை அஞ்சி வளருமோ? அது எப்பொழுது இறைவன் தளருவானோ தலைக்கு ஏறலாமோ என்று இந்த நாகம் இருக்கிறது. அப்படி அது ஓடுமேல் தான் அதனை அஞ்சி வளருமோ பிள்ளை மதி. தலையில் இருக்கும் அந்த பிள்ளை எப்படி வளரும் இப்படி அச்சத்திலே இருந்தால் என்று கேட்கிறாள். மதியா அடலவுணர் மாமதில் மூன்றட்ட மதியார் வளர் சடையினானை மதியாலே என்பாக்கை யாழிகழாதேத்துவரேல் இவ்வுலகில் என்பாக்கையாய் பிறவார் ஈண்டு. மதியா அடலவுணர், இறைவனை மதிக்காத அடம் கொண்ட, அடல் என்பது செருக்கினை குறிக்கும் ஒரு சொல். அவுணர் என்பது ஒரு கூட்டம். அவனை மதிக்காத, எதிர்த்த, அடங்கொண்ட கூட்டம் அது. அடல உணர், மதியா அடல உணர் மாமதில் மூன்றட்ட, அவர்களுடைய பெரிய மதில்கள் மூன்றையும் அட்ட என்றால் அதனை இறுக்கி கட்டுதல். மதியார் வளர் சடையினானை, மதியார் வளர் சடையினானை என்றால் இந்த இடத்தில் மதியார் என்பது வேறு பொருள் தருகிறது. மதி ஆர்த்தெழும், அறிவு ஆர்த்தெழும் வளர்சடை, அது வளர்சடையும் கூட. வளர்சடை என்பது வினைத்தொகை. இங்கு முன்பு அந்த தலையில் இருக்கும் பிள்ளை குறித்து அஞ்சினாள் அல்லவா, நடுங்கினாள் அல்லவா, இங்கு தேறி எழுகிறாள். அப்படியெல்லாம் நிகழ்ந்து விடாது என்று தனக்குத்தானே கூறிக்கொள்கிறாள். அதற்குத்தான் இவன் ஏற்கனவே இப்படி மதியா அடலவுணர் உடைய 3 மதில்களையும் கட்டி போட்டவன். மாமதில் 3 அட்ட. மதியார் வளர் சடையானவன், மதி ஆர்த்தெழும், அறிவு ஆர்த்தெழும் வளர் சடையானவன். அவனுடைய சடை வளர்ந்து கொண்டே இருப்பது, அது வினைத்தொகை. வளர் சடை என்பது வினைத்தொகை, முக்காலத்துக்கு உரியது. அப்படிப்பட்ட வளர் சடையினான் அவனை மதியாலே என்பாக்கையால் இகழாது ஏத்துவரேல் இவ்வுலகில் என்பாக்கையாய் பிறவார் ஈண்டு. ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன் என்று கொடுக்கிறாள். அப்படிப்பட்டவனை மதியாலே என்பாக்கையால் இகழாது, உங்களுடைய அறிவை கொண்டு அவனை ஏதோ அவன் எலும்பு உடல் கொண்டு வந்திருக்கிறான் என்று கருதி, ஏதோ அவன் ஒரு மனிதன் என்று கருதி என்பாக்கையால்
அவனை என்பு என்றால் எலும்பு, என்பாக்கு என்றால் எலும்பு கொண்ட உடல், அது குறியீடு. என்பு தோல் போர்த்திய உடம்பு என்றெல்லாம் கூறுகிறார்கள் அல்லவா, அது ஒரு குறியீடு, அக்காலத்தில் இருந்த குறியீடு. மதியாலே என்பாக்கையால் இகழாது ஏத்துவரேல். உங்கள் அறிவினால் அவனை என்பாக்கை கொண்டு அதனால் இகழாமல் ஏத்துவீர்கள் என்றால், அவனை போற்றுவீர்கள் என்றால், இவ்வுலகில் என்பாக்கையாய் பிறவார் என்று, இவ்வுலகில் நீங்கள் மீண்டும் பிறப்பெடுக்கவே மாட்டீர்கள் என்கிறாள். இந்த மதியாலே என்பாக்கையால் இகழாது ஏத்துவரில் எனும் இடத்தில் அறிவு இறைவனை இகழ்கிறது, அப்படி இகழாமல் ஏத்த வேண்டும் என்ற குறிப்பை கொடுக்கிறாள். அதற்கு மேலே மதியார் வளர்ச்சடையினான் எனும் பொழுது அறிவு ஆர்த்தெழும் வளர்ச்சடையினான் என்கிறாள். என்ன இதில் நுட்பம் என்றால், அவனுக்கு இருப்பது ஆர்த்தெழும் அறிவு, உங்களுக்கு இருப்பது அறிவு. ஆர்த்தெழும் அறிவை அறிவு ஏற்ற வேண்டும். மாறாக எனக்கும் அறிவு இருக்கிறது, உனக்கும் அறிவு இருக்கிறது, அவனுக்கும் அறிவு, இறைவனுக்கும் இருப்பது அறிவு, எனக்கு இருப்பதும் அறிவு என்று கருதி, எனக்கும் உடல் இருக்கிறது, அவனுக்கும் உடல் இருக்கிறது என்றெல்லாம் கருதி இகழ்ந்தால் மீண்டும் மீண்டும் பிறவிச் சூழலுள் சிக்க வேண்டியிருக்கும் என்று அவர்களை எச்சரிக்கிறாள். பிறவாமைக்கு அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பினை அறிவுரையாக கூறுகிறாள். மதியா அடல் அவுணர் மாமதில் மூன்றட்ட மதியார் வளர்ச்சடையினானை மதியாலே என்பாக்கையால் இகழாதேத்துவரேல் இவ்வுலகில் என்பாக்கையாய் பெறவார் ஈண்டு. அடுத்த பாடல். ஈண்டொளி சேர் வானத் தெழுமதியை வாளரவம் தீண்டச் சிறுகியதே போலாதே பூண்டதோர் தாரேறு பாம்புடையான் மார்பில் தழைந்திலங்கு கூரேறு காரேன கொம்பு. ஈண்டொளி சேர் என்றால், ஈண்டு என்றால் இங்கு, இன்று, இக்காலத்தில், இவ்விடத்தில் என ஆகும். இப்படி இங்கு ஒளி சேர்க்கும் வானத்து எழுமதியை, வானத்தில் எழும் மதியை வாளரவம் தீண்ட சிறுகியதே போலாதே. இந்த வாள் போன்ற அரவம், வாள் போன்ற அரவம் என்றால் அதற்கு ஒரு பொருள் உண்டு. அது வாள் என்ற கருவியையும் குறிக்கும், ஒளியையும் குறிக்கும். அது தன்னை ஒரு ஒளியாக காட்டிக்கொண்டது, அதான் வாளரவம். வாழ் நுதல் என்றால் ஒளி பொருந்திய நெற்றி என்று பொருள். அது நேரடியாக ஒளியை குறிக்காது, ஆனால் ஒளியின் ஒரு தன்மை தான் வாழ் எனப்பட்டது. அது அவ்வளவு தோற்ற மிடுக்கோடு இருந்தது, அதான் வாளரவம். ஏற்கனவே கூறிவிட்டாளே, நாகத்தின் மிடரு நஞ்சைத்தான் கொண்டிருக்கிறது, ஆனால் அது அழகாக இருக்கிறது, அணியாக இருக்கிறது என்று கூறினாள் அல்லவா. வாளரவம் வாளரவம் என்று தான் ஏறத்தாழ அனைவருமே பாடினார்கள். ஏனென்றால் அந்த அரவம் ஒரு ஒளியின் தன்மையோடு இருக்கிறது. அவனுடைய மார்பில் இருந்தால் அது அப்படித்தானே இருக்கும், அது ஒளியின் தன்மையோடு இருக்கிறது. அந்த வாளரவம் வானத்தில் எழும் மதியை தீண்ட சிறுகியதே போலாதே. அந்த மதியை, வானத்தில் எழும் மதி இது போய் தீண்டியவுடன் அது சிறுகி போய்விட்டது. போலாதே பூண்டதோர் தாரேறு பாம்புடையான் மார்பில் தடைந்திலங்கு கூரேறு காரேன கொம்பு. அப்படி வாளரவம் தீண்டியதால் அந்த முழுமதி சிறுகி போய்விட்டது. அது எப்படி இருக்கிறது என்றால், பன்றியின் கொம்பு போல் இருக்கிறது. இதுதான் கருத்து. பன்றி கொம்பு ஒரு பிறை போல் இருக்கும். அதனை ஏன் இங்கு கூறுகிறாள்? ஏனென்றால் இறைவன் மார்பில் பன்றியின் கொம்பினை அணிந்தவன் என்பது அக்காலத்தில் கூறப்பட்ட ஒரு உருவகம். பூண்டதோர் தார் ஏறு பாம்புடையான் மார்பில், தார் என்பது மாலை, அது ஏறும்
மாலை போல் ஏறும் பாம்பினை உடையவன் மார்பில் தழைந்து இலங்கு தழைத்து வெளிப்பட்டு கொண்டிருக்கும் கூரேறு கூரிய ஆண் ஏறு என்றால் ஆண் பன்றி, கூரேறு காரேன கொம்பு. இங்கு பன்றி என்பதற்குரிய சொல் எது? ஏனம். காரேன கொம்பு, கரிய வண்ணம் கொண்ட பன்றி காரேனம். அது எப்படிப்பட்டது? கூர் தன்மை கொண்டது. ஏறு என்பது ஆண் பன்றி என்பதற்காக குறிப்பிடப்படுவது. கூரேறு காரேன கொம்பு, கூரிய கொம்பு. அது கரிய வண்ணம் கொண்ட பன்றியுடையது. அது அவனுடைய மார்பில் தழைந்து இலங்குகிறது. அது எப்படி இருக்கிறது என்றால், ஈண்டொளி சேர் வானத்தில் எழும் மதியை இந்த அரவம் போய் தீண்டி அந்த மதியே சிரித்து போனது போன்று இருக்கிறது என்று கூறுகிறாள். இதில் என்ன அவள் கருத்து, உட்கருத்து என்ன? அவன் பன்றியின் கொம்பினை மார்பில் அணிந்து கொண்டிருப்பவன். இந்த பன்றி என்பது ஒரு குறியீடு. அது மால் எடுத்த ஒரு பிறவி என்று கூறப்படுவது. மால் தான் தன்னையே கடவுள் என்று கூறிக்கொண்டவன். அவனுடைய பிறவிகளில் ஒன்று பன்றி. நம் இறையியல் கொள்கையோர் என்ன கூறினார்கள்? அந்த பன்றியின் பல்லை பிடுங்கி மார்பில் அணிந்து கொண்டவன் எங்கள் இறைவன் என்று கூறியிருக்கிறார்கள். இதுதான் உட்கருத்து. தன்னைத்தானே கடவுள் என்று கூறிக்கொண்டவனுடைய பல்லை பிடுங்கி கழுத்தில் மார்பில் தொங்கவிட்டு கொண்டிருக்கிறான் அவன், நன்கு பாருங்கள் என்பதுதான் கருத்து. அப்படிப்பட்ட கொம்பு தொங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அரவம் என்ன ஏது என்று தெரியாமல் ஒரு பிள்ளை மதியை போய் தீண்டி அதனை சுருக்கி வைத்திருக்கிறது என்பது உட்கருத்து. கொம்பினை ஓர் பாகத்து கொண்ட குழகன் தன் அம்பவள மேனி, அது முன்னன் செம்பொன் அணிவரையே போலும், பொடியணிந்தால் வெள்ளி மணிவரையே போலும் மரித்து. கொம்பினை ஓர் பாகத்து கொண்ட குழகன் தன் அம்பவள மேனி. இந்த கொம்பினை ஒரு பாகத்தில் அணிந்திருக்கும் குழகன் அவன். குழகன் என்றால் குழந்தை நிலையில் இருப்பவன். அதாவது இப்பொழுது இறைவனை இவள் ஏற்றுகிறாள். எப்படி ஏற்றுகிறாள்? இப்படி தன்னையே கடவுளாக கருதி கொண்ட ஓர் உயிரினத்தின் கொம்பை பிடுங்கி மார்பில் அணிந்திருக்கிறானே அவன், அது இறைவனுடைய வளர்ந்த நிலை இல்லை, அது அவனுடைய குழந்தை நிலை. அந்த குழந்தை நிலையில் அவன் இப்படியெல்லாம் விளையாடுகிறான். இது ஒரு விளையாட்டு. உங்களுக்கு இது ஏதோ பெரிய வீரச் செயல் போல் தோன்றுகிறதா? இல்லை இல்லை. இதனை செய்பவன் குழகன் அவன். இதே கருத்தை திருவண்ட பகுதியில் மாணிக்கவாசகர் மிக அற்புதமாக பதிவு செய்திருப்பார். கொற்க பெயர்க்கும் குழகன் என்று ஊழிய இறைவன் நிகழ்த்துவதை பற்றி விவரித்து கொண்டே இருப்பார். அதில் எல்லாவற்றையுமே பெயர்த்து வெற்றி கொண்டாடி கொண்டிருப்பவன் என்று கூறிவிட்டு குழகன் என்பார். ஊழிய நிகழ்த்தி யாவற்றையுமே பெயர்த்து எரிந்து கொண்டிருப்பது இறைவனுடைய ஒரு குழந்தை நிலை. அது இன்னும் இறைவன் வளர்ந்த நிலையில் என்ன செய்வான் என்பது மறைக்கருத்து. அப்படி எச்சரிக்கிறாள் எதிரிகளுக்கு. கொம்பினை ஓர் பாகத்து கொண்ட குழகன் தன் அம்பவள மேனி, அவனுடைய மேனி செந்நிறமானது, பவளம் செந்நிறமானது. அம்பவளம் என்றால் அழகிய பவள மேனி, அம்பவள மேனி. அது முன்னன் செம்பொன் அணிவரையே போலும். அதற்கு முன்னர் இந்த அந்த செம்பவள மேனி இருக்கிறது பாருங்கள், அது ஒரு குழந்தை. அதற்கு ஒரு செம்பவள மேனி இருக்கிறது. அதற்கு முன்னர் செம்பொன் அணிவரை. செம்பொன்
எந்த வண்ணத்தில் இருக்கிறது? செம்பொன் என்பது செம்மையும் அடர் மஞ்சளும் கலந்தது செம்பொன். அணிவரை என்றால் அந்த செம்பொன் வண்ணத்தில் உள்ள அழகிய மலைத்தொடர். அதுபோலும் பொடியணிந்தால் வெள்ளி மணிவரையே போலும் மரித்து. அந்த செம்பொன் அணிவரை போல பொடியை பூசிக்கொண்டால் வெள்ளி மணிவரையே போலும் மரித்து. அது எப்படி இருக்கும்? இதெல்லாம் பூசிக்கொண்டால் அவனுக்கு இருப்பது செம்பவள மேனி. அதற்கு முன்னம் செம்பொன் அணிவரையே போலும் பொடியை அணிந்து கொண்டால் அது மொத்தமாக இவற்றையெல்லாம் சேர்த்து நோக்குகையில் வெள்ளி மணிவரை போலும் மரித்து இருக்கும். அது எல்லாவற்றையும் சேர்த்து பார்கள், வெள்ளி போல் அது மின்னும். மரித்து என்றால் வெள்ளி மணி வரை தான் கண்ணுக்கு தெரியும், அது மரித்து விடும். உள்ளே என்ன இருக்கிறது? செம்பொன் அணிவரை இருக்கிறது. அதற்கு முன்னே என்ன இருக்கிறது? அம்பவள மேனி. இத கொள்கை. இது ஒரு கொள்கை, இது ஆழ்ந்த கொள்கை. ஒன்று வெண்மையாக இருக்கிறது, வண்ண கொள்கை. இது ஒன்று வெண்மை என்று தோற்றம் பெறுகிறது என்றால் அதற்கு உள்ளே வண்ண அடுக்குகள் இருக்கின்றன. வண்ண அடுக்குகளின் உச்ச வெளிப்பாடு தான் வெண்மை. மூல வண்ணம் கருமை, உச்ச வண்ணம் வெண்மை. இந்த கருமைக்கும் வெண்மைக்கும் இடையில் உள்ள அடுக்குகள் பிற வண்ணங்கள். இதனை முதல் பாடலிலேயே கூறினால் நினைவுபடுத்தி பாருங்கள். பிறந்து மொழி பயின்ற பின் எல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியை சேர்ந்தேன், மைஞான்ற கண்டத்து நிரந்திகளும் மைஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே என்றாள். மைஞான்ற இருளாகிய கருமை ஞான்று இருக்கும் கண்டத்திலிருந்து நிறங்கள் திகழ்கின்றன என்று கூறினாள் அல்லவா? அந்த இருளிலிருந்து கருமையிலிருந்து நிறங்கள் திகழ்ந்து வருகின்றன என்பதுதான் அவள் முதல் பாடலிலேயே கூறிய கருத்து. நான் கடந்த உரையில் கூட கூறினேன், இது பேரண்ட கொள்கை. இதனை போகிற போக்கில் அம்மை கூறுகிறாள் என்று. இங்கு அதே கருத்தை அந்த நிறங்களின் அடுக்கு என்ன என்று கூறுகிறாள். அம்பவள மேனி, அது அவனுடைய என்ன நிலை? குழந்தை நிலை. அது செம்மை வண்ணம். அதற்கு முன்னர் செம்பொன் வண்ணம். இந்த செம்மை வண்ணத்தோடு இப்பொழுது என்ன சேர்கிறது? அடர் மஞ்சள் சேர்கிறது. அடுத்த அடுக்கு. இதனையெல்லாம் பூசிக்கொண்டு, பொடியாக பூசிக்கொண்டு அணிந்து கொண்டிருக்கிறான். வெள்ளி என்ற பொருளுக்குரிய வெண்மை தெரிகிறது. அந்த வெண்மை உள்ளே இருக்கு, இவற்றையெல்லாம் மறைத்து கொண்டிருக்கிறது. இதுதான் வண்ண அடுக்கு. இந்த அடர் மஞ்சள் வண்ணம் மேலும் மேலும் வெம்மை அடையில் வெண்மையாகிவிடும். பொன் அடர் மஞ்சளாக இருக்கிறது, அந்த மஞ்சள் வெளிர் மஞ்சளாகும். மேலும் மேலும் வெப்பம் ஏறும்பொழுது வெண்மையாகிவிடும். இது வண்ண கொள்கை. இது இந்த வெண்மை எல்லாவற்றையும் மறித்து கொண்டிருக்கிறதாம். அது இதை ஏன் கூறுகிறாள் என்றால், நீ ஏதோ அது வெண்மையாக இருக்கிறது என்று கருதி கொண்டிருக்கிறாய். இல்லை, அதற்கு உள்ளே அவ்வளவு அடுக்குகள் இருக்கின்றன. இந்த எல்லா அடுக்குகளுக்குள்ளும் ஒரு குழகன் இருக்கிறான். குழந்தை தன்மையில் உள்ளவனாக இறைவன் இருக்கிறான். அந்த குழகனே நீங்கள் எதனை கடவுள் என்கிறீர்களோ அதன் பல்லை பிடுங்கி மார்பில் அணிந்து கொண்டிருக்கிறான் என்று கூறுகிறாள். அதை வண்ண கொள்கையை கூறுகிறாள். பேரண்டத்து நிறங்கள் திகழும் கொள்கையை கூறுகிறாள். யாவற்றுக்கும் அடிப்படையாக இறைவன் மீது அவளுக்கு இருக்கும் பெரு வியப்பினை, பெருங்காதலினை எதிரிகள் நடுங்கும்படி உரைக்கிறாள். இன்னொன்று, முப்பத்து 6ஆம் பாடலில் அவள் கூறிய கருத்தை நோக்குங்கள். உருவான் தளர மீதோடு மேல் தான் அதனை அஞ்சி வளருமோ பிள்ளை மதி. அந்த உருவானாகிய இறைவன் அவன் தளரும் பொழுது தலைக்கு நாகம் ஏறி விடுமோ என்று அந்த தலை மீதில் இருக்கும் பிள்ளை அஞ்சியது என்று கூறினாள் அல்லவா? இப்பொழுது என்ன கூறுகிறாள்?
தலையில் இருக்கும் பிள்ளை அஞ்சுமோ என்று நான் வருந்தினேன். கடவுள் என்று கூறியவனையே பல்லை பிடுங்கி போட்டு கொண்டிருப்பதே ஒரு பிள்ளை தான், அதுவே ஒரு குழந்தை தான் என்று கூறுகிறாள். அது ஒரு தோற்ற மயக்கம். அவன் அஞ்சுவானோ, அந்த பிள்ளை என்ன ஆகுமோ என்பது ஒரு தோற்ற மயக்கம். அவனை எதிர்ப்போருக்கு இருந்த துணிவு அது. ஆனால் உண்மை என்னவென்றால், அவன் பல அடுக்குகளோடு இருக்கிறான். அந்த அடுக்குகளுக்கு உள்ளே இருக்கும் அவனுடைய உடல் ஒரு குழந்தைக்குரியது. அந்த உடலிலேயே அவன் இவ்வாறு கூரேறு காரேன கொம்பினை அணிந்திருக்கிறான் என்று கூறுகிறாள். அடுத்த பாடல், மரித்து மட நெஞ்சே வாயாலும் சொல்லி குறித்து தொழுதொண்டர் பாதம் குறித்தொருவர் கொள்ளாத திங்கள் குறுங்கண்ணி கொண்டார் மாட்டுள்ளாதார் கூட்டம் உருவு. மரித்து மட நெஞ்சே என்று கொண்டாடுகிறாள். இவ்வளவு கூறிய பிறகு நமக்கே இந்த பொருளை கேட்கும்போது நமக்கே கொண்டாட்டமாக இருக்கிறது. இப்பொழுது கொண்டாடுகிறார். நாம் கூட ஒருங்கிசையில் இவ்வளவு பொருளெல்லாம் தெரியாது அப்பொழுது. ஆனால் இந்த பாடலை ஒரு கொண்டாட்டமாகத்தான் நாம் பண்ணமைத்தோம். மரித்து மட நெஞ்சே வாயாலுஞ்சொல்லி குறித்து தொழுதொண்டர் பாதம் குறித்தொருவர் கொள்ளாத திங்கள் குறுங்கண்ணி கொண்டார் மாட்டுள்ளாதார் கூட்டம் ஒருவு. இப்படித்தான் அதனை பாடியிருப்போம். மரித்து மட நெஞ்சே என்று ஒரு பெருங்குழு உரிய பாடலாக அது இருந்தது. குறுங்குழுவால் பாடப்பட்டது. ஒரு குதியாட்டம் இருக்கும் நாம் அமைத்த பண்ணிலே. இதற்கு என்ன கூறுகிறாள் என்றால், மரித்து மட நெஞ்சே வாயாலும் சொல்லி குறித்து தொழுதொண்டர் பாதம். இந்த மரித்து என்பது இங்கே என்னவாக இருக்கிறது? வேறு எதிலும் அக்கறை காட்டாது, எல்லாவற்றையும் மரித்து போடு. மட நெஞ்சே, ஏன் அங்கும் இங்கு அலைகிறாய்? எல்லாவற்றையும் மரித்து விடு. வாயாலும் சொல்லி குறித்து தொழுதொண்டர் பாதம், அவனுடைய பாதத்தை அல்ல, அவனை தொழும் தொண்டர்களுடைய பாதத்தை வாயால் சொல்லி குறித்தொருவர் கொள்ளாத திங்கள் குறுங்கண்ணி கொண்டார் மாட்டுள்ளாதார் கூட்டம் உருவு. குறித்து ஒருவர் கொள்ளாத திங்கள் குறுங்கண்ணி கொண்டார் மாட்டுள்ளாதார் என்பது குறித்து ஒருவர் கொள்ளாத திங்கள். வானில் திங்கள் இருக்கிறது. அது யாராவது ஒருவருக்கு உரியதா? இல்லை, அது யாவருக்குமானது. அந்த ஒருவருக்கு உரியதல்லாத திங்களை இறைவன் தலைமேல் இருக்கும் நாகமே விழுங்க துடித்தது. அது முடிந்து போனது. ஆதலால் நான் மடநெஞ்சே அங்கெங்கும் அலையாதே, குறித்தொருவர் கொள்ளாத திங்கள் குறுங்கண்ணி கொண்டார் என்றால், குறுகிய குறும் என்றால் அது ஒரு அளவை. கண்ணி என்பது இவ்விடத்தில் மாலையை குறிப்பது. கண்ணி என்றால் மாலையையும் குறிக்கும். இவ்விடத்தில் அது மாலையை குறிப்பதாக கொள்ள வேண்டும். கொண்டார் மாட்டு உள்ளாதார் கூட்டம் உருவு. கொண்டார் மாட்டு என்றால் கொண்டவர்கள் இடத்தில் என்று பொருள். அவ்விடத்தில், அங்கு அவர் மாட்டு என்றால் அவ்விடத்துக்கு உரிய மாட்டு பெண் என்று சொல்லும் வழக்கம் ஒரு குலத்தினரிடம் உண்டு. அந்த மாட்டு பெண் என்றால் அவ்விடத்திற்கு உரிய பெண். அது அதை பழந்தமிழ் சொல்லுது. மாடு என்பதே செல்வத்தை குறிக்கும் சொல் தான். அது ஒரு இடத்திற்குரிய செல்வம். மாடு மாட்டு என்று வளர்ச்சி அடைகிறது. இப்படி இதனை புரிந்து மாட்டிக்கொள்ளுதல் என்கிறோம். ஒரு இடத்தில் இருந்து விடுதல், ஒரு நிலையில் இருந்து விடுதல், அதாவது மாட்டுதல். அவ்வாறு அவர் மாட்டு இவர் மாட்டு என்றால் அவருக்கு உரிய, இவருக்கு உரிய, அவருடைய, இவருடைய என்று பொருள் தரும். குறுங்கண்ணி கொண்டார் மாட்டு, அந்த குறுங்கண்ணியை ஒரு வகையான மாலை. அது என்ன மாலை என்று இறுதியில் கூறுகிறார். அந்த குறுங்கண்ணி
கொண்டார் யார்? இறைவன். அவர் மாட்டு இறைவன் இடத்தில் இறைவனுக்கு உரிமையாக இருப்பவர்கள் கூட்டம். அந்த கூட்டம் ஒருவு. இந்த கூட்டம் ஒருவு. நுட்ப சொல்லுது. ஒருவு என்றால் என்ன? அது ஒரு ஒருங்கிணைவாக இருக்கிறது. அது ஒன்று அல்ல, ஒருவு என்று இருக்கிறது. அது ஒற்றை கிடையாது. அது ஒன்றே ஒன்று அல்ல, அது ஒருவாக இருக்கு. அந்த கூட்டம் மட்டும் ஒரு ஒருங்கிணைவாக இருக்கிறது என்று கூறுகிறாள். மொத்தமாக நோக்கும். மரித்து மடநெஞ்சே வாயாலும் சொல்லி குறித்து தொழுதொண்டர் பாதம். குறித்தொருவர் கொள்ளாத திங்கள் குறுங்கண்ணி கொண்டார் மாட்டுள்ளாதார் கூட்டம் உருவு. மடநெஞ்சே அங்குமிகும் அலையாதே, வாயால் சொல்லி பாடு. அது மறைபொருள். குறித்து தொழுதொண்டர் பாதம், அந்த தொழும் தொண்டர்களுடைய பாதம் குறித்து பாடு அல்லது புலம்பு. அந்த அங்குங்க அலையாதே, அந்த தொண்டர்களை எண்ணிக்கிட நினைந்து கொண்டிரு, பாடிக்கொண்டிரு. இது ஒரு முதல் பகுதி. அடுத்து, குறித்து ஒருவர் கொள்ளாத திங்கள். ஒரே ஒருவர் தான் இதனை ஒருவருக்குத்தான் இது குறிப்பாக உரியது என்று கொள்ளாத திங்கள். அது குறுங்கண்ணி. அந்த குறுங்கண்ணி என்பது ஏற்கனவே அற்புத திருவந்தாதியில் பிறைக்கண்ணி தாரணிவான் என்று கூறினாள். அப்படியே என்னால் பிறை போல் வளைந்த பொருட்களால் ஆன மாலை. கலித்தொகையில் பிறைக்கண்ணி அணிந்த கணிச்சியோன் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதற்கான பாடல் விளக்கம் வெளியாகி இருக்கிறது. அதில் என்ன கூறப்படுகிறது என்றால் இதே கருத்து தான். பிறை போன்ற பொருட்களால் ஆன மாலை இறைவன் அணிந்திருப்பவன். அது பிறை போன்ற பொருள் என்றால் என்ன என்றால் எலும்பு. எலும்புகளால் மாலை அணிந்து கொண்டிருப்பவன் அவன் என்பது அந்த குறியீடு. குறுங்கண்ணி என்பது அதனையும் இங்கு குறிக்கும். ஏனென்றால் அவனை பற்றி அச்சம் எதிரிகளுக்கு வேண்டும் என்பதனை அன்னை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். அந்த அச்சம் நீங்கிவிடக்கூடாது என்பதில் அவள் அக்கறையுடன் இருக்கிறாள் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இந்த குறுங்கண்ணி என்ற உருவகம் வேறு பாடல்களில் இப்படித்தான் கூறப்பட்டிருக்கிறது. இந்த இவ்வாறான குறுங்கண்ணி ஆகிய மாலையை கொண்டவர் அவர் மாட்டு அவரிடத்து உள்ளாதார் கூட்டம் உருவு. தன் நெஞ்சுக்கு தானே சொல்கிறார். வாயாலும் குறித்து தொழுதொண்டர் பாதம். அந்த பாதம் இருக்கிறது, தொழுதொண்டர்களுடைய பாதம் இருக்கிறது. அதனை குறித்து ஒருவர் கொள்ளாத திங்கள் குறுங்கண்ணி கொண்டார் மாட்டு உள்ளாதார் கூட்டம் உருவு. குறுங்கண்ணி கொண்டார் மாட்டு உள்ளாதார் என்பது மாட்டு அவரிடத்து உள்ளாதார், அவரிடத்து அந்த குறுங்கண்ணி கொண்டார் இடத்து உள்ளாதார் கூட்டம். நான் ஏற்கனவே இது அடியார் கூட்டத்தை குறிப்பதாக கூறினேன், அது தவறு. தொழுதொண்டர் பாதத்தை முன்னே கூறிவிட்டார். இங்கு உள்ளாதார் கூட்டத்தை கூறுகிறாள். அவ்வாறு மாலை அணிந்தவன் எவனோ அவனை மனதுள் கொண்டு உள்ளாதவர்கள். ஏற்கனவே உள்ளத்தால் உள்ளி என்றால் அல்லவா, அதற்கு நேர் எதிரான பொருள் உள்ளாதார். உள்ளத்தால் உள்ளி என்றால் உள்ளத்தால் உட்கொண்டு என்று பொருள். இங்கு உள்ளாதார் என்றால் அப்படி உள்ளாதவர்கள் என்று பொருள். இந்த உள்ளாதார் கூட்டம் ஒருவு. இந்த கூட்டம் தான் உருவாக இருக்கிறது. அதுதான் கருத்து. நான் ஏற்கனவே கூறியது தவறு. குறித்தொருவர் கொள்ளாத திங்கள் குறுங்கண்ணி கொண்டார் மாட்டு உள்ளாதார் கூட்டம் ஒருவு. அந்த கூட்டம் ஒரு ஒருங்கிணைப்பாக இருக்கிறது.
மட நெஞ்சே, நீ நம்முடைய தொழுதொண்டர் உடைய பாதம் குறித்து வாயாலும் சொல்லி குறித்து பாடு பேசு என்பது கருத்து. இவ்வகையில் இத்துடன் இன்றைய பாடம் நிறைவுடட்டும். நேரம் கூடுதலாக ஆகிக் கொண்டிருக்கிறது. 101 பாடல்களையும் விளக்க வேண்டும் என்பதுதான், உரை விளக்கம் பெற வேண்டும் என்பதுதான் விருப்பம். ஆதலால் அது இன்னும் 3 நாட்களில் முடியவில்லை என்றால் நாம் மீண்டும் தொடருவோம். 101 பாடல்களுக்கு உரிய விளக்கத்தை ஐயனின் அம்மையின் அருளால் பெற்று விளங்கி கொண்டு வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வோம். எனக்கும் இந்த கருத்துக்களெல்லாம் பெற்று என்னை சீரமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விளைவு இருக்கிறது. அக்கருத்துக்களை உங்களுக்கு வழங்கி அக்கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து அவனுடைய தொண்டர் கூட்டத்தில் ஓர் அங்கமாக இருந்துவிட்டு போக வேண்டும். அதனையன்றி வேறு ஒரு பொருளும் வாழ்க்கைக்கு இல்லை என்ற நிலையிலிருந்துதான் விளக்க உரையை நான் முன்னெடுக்கிறேன். ஆகவே எல்லா பாடல்களுக்கும் விளக்கம் கிடைக்கும் வரை நாம் தொடர்ந்து இந்நிகழ்வை முன்னெடுப்போம். இத்துடன் இன்றைய உரை விளக்கம் நிறைவடைந்தது. உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக. நன்றி.